வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நேற்று எக்ஸிட் போல் வந்தது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. திடீர் திருப்பமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இப்போ ஒன்று வந்துருக்குது. ஜேர்னர் மிரர் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு, அதுக்கு பிறகு ஏகாந்தோ, அதுக்கப்புறம் ஆஸ்த கொகந்தோ, இந்த மாதிரியான 3 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஒரு கருத்து கணிப்பை இப்போ உடனே அறிவிச்சிருக்காங்க. அதில் வரக்கூடிய செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியா கூட்டணி 130லேருந்து 140 இடம் பெரும்பான்மை கரெக்டாக கிடச்சிருது. பிஜேபி கூட்டணிக்கு 100லேருந்து 110 இடம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்க சொன்ன கருத்து கணிப்பு. நேற்று பார்த்தீங்கன்னா நியூஸ் 18லேருந்து ஜேபிசி கருத்து கணிப்பு, மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு, இப்படி பல ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு ஒட்டு மொத்தமாக பிஜேபி தான் பெரும்பான்மை படும். இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணி 80லேருந்து 90 பெறும், இன்னொருத்தர் 100லேருந்து 100 105 பெறும். எல்லாமே இந்த 100 105 105க்குள்ளே 70 80 இப்படி தான். சில கருத்து கணிப்புகள் நிதிஷ்குமார் கட்சி அதிகமாக வருது, பிஜேபி 56 தான், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஜேடியு வருதுங்கிறாங்க. இது நம்புற மாதிரியே இல்லை. ஜேடியு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு அங்கே இருக்க மக்களுக்கும் தெரியும் இது எப்படி நடந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த JOURNA MIRRAR, நீங்கள் ஸ்பெல்லிங் கூட அடித்து பாருங்கள், JOURNA MIRRAR, இவர்கள் கொடுத்த கருத்து கணிப்பின் பிரகாரம் 130லேருந்து 140ங்கிறாங்க. போன தடவை இதே கருத்து கணிப்பு நிறுவனம் போன தடவை கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க நிதிஷ் தான் ஆட்சி அமைப்பார்னு போன தடவை சொல்லியிருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அப்பட்டமாக இவங்க காங்கிரஸை ஆதரிக்கக்கூடியவங்களில் போன தடவை பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை வருதானா சார்? பொட்டியை திறக்கிற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நேற்று நியூஸ் 18லேருந்து மேட்ரிக்ஸ், ஜேபிசி இவங்களாம் எத்தனை பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தினாங்க? 20,000 பேரிடம் கருத்து கணிப்பை நடத்தினோம். பீகாரில் வாக்குப்பதிவு எவ்வளோ நடந்தது, எவ்வளோ பேர் வாக்களித்தார்கள்? இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க, 61% ஆண்கள் வாக்களித்தாங்க, பெண்கள் 8% அதிகமாக 71% பேர் வாக்களித்தாங்க. பெண்கள் ஓட்டு அதிகமாக போனால் அது கண்டிப்பாக நிதிஷ்க்கு தான் லாபம். எப்படி லாபம்? பெண்களுக்கு இன்றைக்கி 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்கிறீங்க. அதே தான் ஒரு தொடரும் தான் தேஜஸ்வி சொல்லிட்டாரு. அது இல்லாமல் பெண்களுக்கு எண்ணற்ற சலுகைகள் கொடுத்துருக்காரு தேஜஸ்வி. அப்போ இன்றைக்கி பெண்கள் வாக்குகள் அப்படின்னு கண்டிப்பாக நிதிஷ்க்கு தான் போகுங்கிற வாதத்தை நம்ம ஏற்றுக்கல. ஏன்னா இன்றைக்கி சொல்லுவாங்கள்ல, பெண்கள் மனதை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி வாக்காளர்கள் மனதை கண்டுபிடிப்பதெல்லாம் சிரமம் தான். ஏன்னா இன்றைக்கி வெளியில் வெளிப்படையாக நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம், அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோன்னு எந்த வாக்காளரும் சொல்கிறார். அவங்க நினைப்பாங்க, அது நிறைய பேர்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க, சொல்கிற ஒன்று வேறு மாதிரி கூட இருக்கும். உள்ளே போய் என்ன தோடுதோ அதான் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் பிஜேபிக்கும் வாழ்வாசாவா பிரச்சனை, மோடியுடைய பதவிக்கு ஆபத்தான தேர்தல். இப்போ ஏன் நம்ம இதில் முடிவுகளை சொல்ல முடியலன்னா, தேர்தல் ஆணையம் இருக்குது, ஓட்டிங் மிஷின் இருக்குது. உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணையம் ஓட்டிங் மிஷினாக உங்களுக்கு தெரியும், எஸ்ஐஆர் இருக்குது, ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இன்னொன்று ஓட்டுப்பதிவு நடக்கக்கூடிய இடத்துல ஒரு 8 இடத்துல சிசிடிவி ஆஃப் ஆகுது, உள்ள லாரிகள் போகுது. அதனால் எதையுமே இன்றைக்கி கண்டிப்பாக நேர்மையாக தேர்தல் நடக்குது, ஓட்டிங் மிஷின் சூப்பராக இருக்குது அப்படி மக்கள் நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெளியில் போய் மக்கள்கிட்ட கேளுங்களேன், ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் பிஜேபி தான் போய் ஜெயிக்கும். எவ்வளோ பேர் சொல்கிறத கேட்குறோம். அப்போ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இத்தனை தொகுதிகள் வாங்குறாங்கிறது பெரிய விஷயம். எதை ஏற்று போடுறாங்க? மணிப்பவர், ஜாதி அரசியல், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பீகாரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகள்கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க. அப்போ இன்றைக்கி என்னென்னா, ஜாதி அமைப்புகள்கிட்ட ஒரு நிறுவனமே, இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது பிஜேபி வந்தால் தான் உங்களுக்கு நலத்திட்டங்கள் கிடைக்கும், பழங்குடிய மக்கள்கிட்ட போய் பேசுகிறாங்க, பட்டியலின மக்கள்கிட்ட போய் பேசுகிறாங்க. இன்னொன்று அள்ளி தெளித்து இருக்கக்கூடிய வாக்குறுதிகள். ஒரு காலத்தில் இலவசங்கள்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொன்ன மோடி அவர்கள் இலவசங்களை வாரி இறைத்திருக்கிறார். கடைசி நாளில் அவர் 2வது கட்ட பிரச்சாரம் வரும்போது அவர் பேசிய பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இன்றைக்கி சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டில் பீகார் மக்களை அடிக்கிறாங்க, அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. பேசுகிறதுக்கு வேறு மேட்ரு இல்லை. இப்படிப்பட்ட மோடி, அதாவது ஒருத்தர் ஜெயிக்கிறதுனாலேயே அவர் ரொம்ப நல்லவர், மக்கள் ஆதரிக்கிறதுனாலேயே ஒருத்தரை நம்ம சரின்னு சொல்கிறது சரியான வாதமாக இல்லை. மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்களுக்கு ஒரு நாள் உண்மை தெரியும். ஏற்கனவே நம்ம சொல்ல தான் முடியும், இப்போவும் கூட சொல்கிறோம். இப்போ எல்லா கருத்து கணிப்புகளும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 3 நிறுவனங்கள் மட்டும் ஏன் மாற்றி சொல்லணும்? அப்போ இந்த 3 நிறுவனங்கள் இப்போ ஏற்கனவே 3 நிறுவனங்களுக்கு காங்கிரஸ் பணம் கொடுத்ததுன்னா, ஏற்கனவே நியூஸ் 18லேருந்து யார் நிறுவனம்? நியூஸ் 18 அம்பானி நிறுவனம். அம்பானி நிறுவனம் யாருக்கு சப்போர்ட்டாக பேசும்? நீங்களே சொல்லுங்களேன். அம்பானி நிறுவனம் யாருக்கு சப்போர்ட்டாக பேசும்? இதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறோம், மகாராஷ்டிரா ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், இதெல்லாம் என்ன சொன்னாங்க? இதே கருத்து கணிப்பு நிறுவனங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மேட்ரிக்ஸ் ஆகட்டும், ஜேவிசி ஆகட்டும், நியூஸ் 18 ஆகட்டும், எல்லாம் என்ன சொன்னாங்க? இதில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் சரியாக ஜெயிக்க போகுது, ஹரியானாவில் காங்கிரஸ் ஜெயிக்க போகுது, இதே தான் சொன்னாங்க. கடைசியாக நிலவரம் என்னாச்சு? அதனால் இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது ஒரு 10,000 20,000 பேரை வைத்து கருத்து கணிப்புகள் ஒழுங்காக இருக்காது. இன்னொன்றையும் சொல்கிறோம், ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி குண்டு வெடிப்பதற்கு முன், குண்டு வெடிப்பதற்கு பின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது முதல் நாள் நடக்குது, அடுத்த நாள் தேர்தல் நடக்குது. அது கண்டிப்பாக ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியும். இன்னொன்று ஏற்கனவே சொல்கிற மாதிரி தர்பங்கா தொகுதியில் நடைபெற்ற அந்த வெள்ளம்,
மழை கரெக்டாக பேச்சு வீடு ஃபுல்லாக தண்ணி நிற்குது. தர்மங்கா மாவட்டத்தில் வந்து பிஜேபி ஜெயிக்கும்னாங்க. தண்ணி நிற்கிற வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து பிஜேபி மேலேயோ அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மேலேயோ பாசம் வருமா? நல்லா யோசனை பாருங்க. அடுத்த நாள் ஓட்டு போய் யாருக்கு போடுவாங்க? இப்படி பலவிதமான காரணிகள் இருக்குது. அதனால் இந்த தேர்தல் அரசியலில் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜோர்னா மீரர் அவங்க சொன்ன கருத்து கணிப்பை நம்ம புறந்தள்ளி விட முடியாது. இன்னொன்று என்னென்னா, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பு ஒரு 5 கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே இது இந்தியா கூட்டணி கரெக்டாக அந்த எஜ்ஜுக்கு வருதான். அது எப்படி வரும்? நம்ம ஒன்றும் புரியலையே. இப்போ 20,000 பேர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக 20,000 பேர் எடுத்தால் அது எப்படிங்க கரெக்டாக இன்றைக்கி வரும்? அது எப்படி பிஜேபி அதாவது இப்போ இவங்க நம்ம இந்தியா கூட்டணி கரெக்டாக 100க்குள்ளேயே நிறுத்துறீங்க? அப்படி கேட்டால் வந்து கடும் போட்டி நிலவுது. நம்ம என்ன சொல்கிறோம்? ஏற்கனவே நம்ம இதான் சொன்னோம். நீ எழுதி வச்சுக்கோங்க, இந்த தேர்தலில் பீகாரில் கடும் போட்டி தான். யார் ஜெயித்தாலும் 1000, 500, 58, 60 இந்த ரேஞ்சிலலாம் ஜெயிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம். நம்ம நிறையா தொகுதி பேரே சொன்னோம். கடைசி நாளில் 2வது கட்ட தேர்தல் நடக்கும்போது அந்த இவங்க எல்பிஜி சிராக் பாஸ்வான் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி ஓட்டு போட்டு வராரு. அவங்க பொண்ணு முதல்ல வலது கையை காமிக்குது, மை இருக்குது. உடனே கண்ணை காட்டுறாரு, இப்படி எடுத்துகிட்டு இடது கையை காட்டுது, அதுலேயும் மை இருக்குது. என்னன்னு கேட்டால் தெரியாமல் மை வச்சுட்டோங்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, போன தடவை இப்போ இந்தியா டுடே அன்றைக்கி சொன்னதில் என்னென்னா, போன தடவை இதே எம்பிக்களுடைய தொகுதியில் இதே எம்பிக்கள் தான் நிற்கிறாங்க. எம்பினா எம்எல்ஏக்கள். போன தடவை இதே எம்எல்ஏக்கள் தான் நிற்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், இப்போ சிட்டிங் அமைச்சர்கள், பிஜேபி சார்ந்த அமைச்சர்கள். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடியில் இந்தியா கூட்டணி இல்லைன்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இணையாக இந்தியா கூட்டணி இருக்குது. இவர்களுக்கு இணையாக மால்வா சமூக மக்கள் இன்றைக்கி அவங்க ஸ்டால் போடுறாங்க. நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா தேர்தலில் நடக்கும்போது வெளியில் அந்த ஸ்டால் போட்டு திமுககாரங்க உட்காந்துருப்பாங்க 4 பேர், அதிமுககாரங்க உட்காந்துருப்பாங்க, காங்கிரஸில் உட்காந்துருப்பதை பார்த்துருப்பீங்க. சில இடத்துல சில கட்சியே இருக்காது, ஏன்னா சின்ன கட்சி. இந்த தடவை பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தனியாக ஒரு டேபிள். அது இல்லாமல் மால்வா சமூக மக்களுக்கு மீனவர்கள் அவங்க தனி டேபிளாம். யார்? இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக. இப்போ இபிசியோடைய ஓட்டுக்களை மொத்தமாக அள்ள போகிறாரு தேஜஸ்வின்னு சொல்கிறோம். அதை உண்மையாக்கக்கூடிய வகையில் நீங்கள் மால்வா சமூக மக்கள் இறங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க. இவங்க தான் உத்தரப்பிரதேசத்தில் நிஷாந்த் கட்சி அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ ஏற்கனவே வந்து இந்த சயானி அவங்க பிஜேபியில் தான் இருந்தார். அப்போ இவ்வளோ நாள் காலங்காலமாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு நமக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்போ நம்ம ஓட்டு போட்டோம்னா சயானி வந்து துணை முதல்வர் ஆவார். அப்படிங்கும்போது அவரும் எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாரு, கிரவுண்டை இறக்கி விடுறாரு. அதாவது துணை முதல்வர்னு ஒரு தூண்டிலை போட்டு தேஜஸ்வி பெரும்பாலான வாக்குகளை இழுக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க, பிஜேபி ஜெயிக்குமா, காங்கிரஸ் ஜெயிக்குமா? நம்மை பொறுத்தவரை டஃப் தாங்க. யாரும் வந்து ஜெயிப்பாங்க சொல்லவே முடியல. ஒரு பெரிய அலை அடித்த மாதிரி தெரில. ஒருவேளை இந்த தேர்தல் முடிவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேஜஸ்வி ஜெயித்தால் அதுக்கு காரணம், இந்தியா கூட்டணி ஜெயித்தால் தேஜஸ்வி மட்டும்தான் காரணம். அவர் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் தான் இந்த தடவை இந்தியா கூட்டணியை கரை சேர்த்தார்கள். ஒருவேளை இன்றைக்கி பிஜேபி தோற்றாளதுக்கு முக்கிய காரணம் சிராக் பாஸ்வான். அவருக்கு 29 தொகுதி கொடுத்துருக்கக்கூடாது. ஒருவேளை இந்தியா கூட்டணி தோற்றாளதுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸோடைய பிடிவாதம் தான். காங்கிரஸ் இத்தனை தொகுதி கேட்டிருக்கக்கூடாது. முதல்லையே சரியோ தப்போ கூட்டணிக்கு ஒத்துக்கணும். உங்களுக்கு 63 சீட்டு தேவையா? கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிற்கலாம்ல, தேவையில்லாமல். ஏன்னா இன்றைக்கி தேஜஸ்வியும் நிதிஷும் நின்னா போட்டி, தேஜஸ்வியும் பிஜேபி நின்னா போட்டி. அதே காங்கிரஸும் நிதிஷும் நின்னா காங்கிரஸ் தோக்குது, காங்கிரஸும் பிஜேபி நின்னா காங்கிரஸ் தோக்குது. காங்கிரஸ் தன்னுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி நேரத்தில் ஏன் இப்படி பண்ணாங்க உண்மையிலே தெரில. ஏன் காங்கிரஸ் பாடம் கற்றுக்கல உண்மையிலே கஷ்டமாகுது நமக்கு. ஏன்னா இதெல்லாமே ராகுல் காந்தி ஒவ்வொன்றா வந்து பேசிகிட்டு இருப்பார். இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் சொல்லணும், ஏன் அவங்க சொல்லலைன்னு தெரியல. அதாவது இந்த தடவை காங்கிரஸ் வந்து கடைசி நேரத்தில் ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் முதல்லையே ஒத்துருக்கணும். அந்த ஒத்துக்காதனால தானே மோடி பேசுகிறாரு. பாருங்கள், காங்கிரஸில் 2 தகராறு. ஏன் மோடியை பேச வைக்கிறீங்க? மோடிக்கு பேசுறதுக்கு மேட்டரே இல்லை. சீதா கோயில் ஆரம்பிக்கிறார், என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கார். இதை வைத்து பார்க்கும்போது நான் வெள்ளிக்கிழமை பொட்டியை திறந்தால் உண்மை தெரிஞ்சிடும். அப்போது நாம் விரிவாக பேசுவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.